உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கம்பீரத்தின் கடைசி அவதாரம். நடிகர் திலகம் அவர்கள் கடைசி வரை எந்த பதவி மற்றும் பலனை எதிர்பார்த்தது கிடையாது. பெருந்தலைவரிடம் தன் ரசிகர்களையும் அவருக்காக பாடுபட வைத்தார். அதனால் தான் இன்று வரை அவர்கள் இருவரையுமே மறக்க முடியவில்லை. ஸ்ரீதர் இயக்கிய சிவந்த மண் திரைப்படத்தின் இந்தி பதிப்பான தர்த்தி 70 வெளியானது. ராஜேந்திர குமார் வஹீதா ரஹ்மான் நடித்த அந்த படத்தில் புரட்சி வீரனாக கௌரவ வேடத்தில் சிவாஜி தோன்றினார். இந்த படம் குறித்து சுவாரஸ்யமான தகவல் ஒன்று உண்டு. படம் வெளியான அன்று பம்பாயில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. அதை குறிப்பிட்டு சிவாஜியிடம் ராஜேந்திரகுமார், உங்கள் நடிப்பை பார்த்து பம்பாயே நடுங்கிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். அந்த படத்தில் சிறிய வேடம் என்றாலும் சிவாஜியின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அத்தனை கம்பீரமானது. அதனால்தான் இன்றும் கம்பீரமான பாத்திரங்களில் நடிக்கும் நடிகர்கள் சிவாஜியுடன் ஒப்பிடப்பட்டே மதிப்பிடப்படுகிறார்கள். சில விமர்சகர்கள் சிவாஜியின் நடிப்பு குறித்து பேசியதுண்டு. இன்றும் பேசிக் கொண்டு வருகிறார்கள். அவற்றையெல்லாம் மீறி அற்புதமான தன் நடிப்பு திறனால் பல படங்களின் வெற்றியை உறுதி செய்தார் சிவாஜி. தன்னை விட அதிக வயதுள்ள நாயகர்கள் இளைஞர்கள் வேடத்தில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் 13 குழந்தைகளுக்கு தந்தையாக நடிக்கும் துணிச்சலை வேறு எவரிடமும் எதிர்பார்க்க முடியாது. திருவருட்செல்வர் தொடங்கி எத்தனையோ வயோதிக பாத்திரங்களில் நடிக்க தயங்கியதில்லை. உண்மையில் நடுத்தர மற்றும் சற்றே வயதான வேடங்களில் நடித்தபோது சிவாஜியிடம் கம்பீரமும் மிடுக்கும் கூடியிருந்ததை பார்க்க முடியும். தெய்வ மகன் படத்தின் புகழ்பெற்ற அந்த கோரமுக மகன் பாத்திரத்தை விட தந்தை பாத்திரத்தில் வரும் சிவாஜிதான் சிறப்பாக நடித்திருப்பார். மகனை புறக்கணிக்க நேர்ந்ததால் எழும் குற்ற உணர்ச்சியும், சமூகத்தின் முன் அவனை தன் மகனாக அறிவிக்க தயங்கும் போலி கௌரவமும் தன்னை அலைக்கழிப்பதை நுட்பமாக வெளிப்படுத்தியிருப்பார். ஒரு காட்சியில் கேமராவுக்கு முதுகை காட்டியபடி சிவாஜி விசும்பிக் கொண்டிருப்பார். அப்போது எதிரில் மேஜர் சுந்தர் ராஜன் அசைவற்று அவரையே பார்த்து கொண்டு நிற்பார். அதை ஒரு விமர்சனத்தில் இப்படி எழுதியிருந்தார்கள்: சிவாஜியின் முதுகு கூட நடித்துக் கொண்டிருந்தது. மேஜர் சுந்தர் ராஜன் தேமே என்று நின்று கொண்டிருந்தார். பின்னாட்களில் அதை குறிப்பிட்டு மேஜர் சுந்தர்ராஜன் சொன்னார், சிவாஜி நடித்துக் கொண்டிருக்கும் போது அதை பார்த்து கொண்டு நிற்காமல் வேறென்ன செய்ய முடியும்? சிவாஜி வந்து நிற்கும் தோரணையைக் கண்டு அதற்கு முன் ஆர்ப்பாட்டமாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் பேச மறந்து உறைந்து நிற்கும் காட்சிகளை பல படங்களில் பார்க்கலாம். முதல் மரியாதை படத்தில் மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் சிவாஜியை சில சிறுவர்கள் வேடிக்கை பார்க்க வந்து நிற்பார்கள். அந்த நிலையிலும் தன் கோபத்தை காட்ட ஒரு உருமுவார். அடுத்த கணத்தில் சிறுவர் கூட்டம் சிதறி ஓடும். படத்தின் தொடக்கத்தில் இடம்பெறும் இந்த காட்சியே சிவாஜியின் கதாபாத்திரம் எத்தனை மரியாதைக்குரியது என்பதை உணர்த்திவிடும். பாசமலர் படத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஜெமினி கணேசன் எழுப்பும் கேள்விகளை கேட்டு கொதிப்படைந்து சிவாஜி பேசும் வசனங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றவை. யாருடைய துணையுமின்றி தனியாகவே நான் உழைப்பேன் என்று கர்ஜித்துவிட்டு முத்தாய்ப்பாக கெட் அவுட் என்று மெல்லிய குரலில் சொல்ல சிவாஜியால் தான் முடியும். மிகை நடிப்பு என்று அவரை விமர்சிப்பவர்கள் கூட பின்னாட்களில் முதல் மரியாதை, தேவர் மகன் ஆகிய படங்களில் அவர் ஏற்று நடித்த பாத்திரங்களை வியக்கின்றனர். குறிப்பாக தேவர் மகன் படத்தில் முகத்தில் படர்ந்த வீர மீசையும் தோளைச் சுற்றிய சால்வையுமாக அவர் வந்து நிற்கும் கம்பீரம் அலாதியானது. சிவாஜியை புகைப்படம் எடுக்கும் கௌதமி அவர் சற்று திரும்பி முறைத்ததும் தடுமாறும் காட்சியே சொல்லும் சிவாஜியின் கம்பீரத்தை. திரைக்கு வெளியிலும் தன் கம்பீரத்தை கடைபிடித்தார் சிவாஜி. ஒருமுறை அவரது மகன் ராம்குமார் குறிப்பிட்டார், வெளிநாடுகளுக்கு செல்லும்போது அப்பா மிக நேர்த்தியாக உடை அணிந்து கொள்வார். விமான நிலையங்களில் எங்களையெல்லாம் சோதனை செய்வார்கள். அப்பா
நடந்து வரும் தோரணையை பார்க்கும் விமான நிலைய காவலர்கள் அவரை ஒருபோதும் சோதித்து பார்க்க துணிந்ததில்லை. அதுதான் சிவாஜியின் ஆளுமை. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.